மத்திய அரசு பாரத பிரதமருக்கு நன்றி உரைக்கும் கூட்டமாக அதில் தலைமையேற்றுள்ள ஒன்றியத்தின் தலைவர் அண்ணன் வடிவேலன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள மாவட்டத்துடைய தலைவர் 4 முறை இந்த மாவட்டத்தை வழிநடத்தி தொண்டர்களை துணைத் தலைவர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் பொருளாளர் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் மீனவர் பிரிவு தலைவர் சசிகணிஜி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தை மாநில அரசு கூறுகிறது பெயர் மாற்றி இருக்கிறார்கள், ராம்ஜி என்று அழைக்க வைத்துள்ளார்கள் என்று. அதை மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனையை சுவாமிநாதன் முதல் நாளில் வழங்கினாரே ஒரு தீர்ப்பு, அதை வைத்துக் கொண்டே நாம் நடத்தி இருக்கலாம். அதை ஒரு அமைதியுடன் ஒரு பெருந்தன்மையுடன் அந்த நிகழ்வை கருதி துணை ராணுவ படையை கொண்டு விலைக்கேற்றலாம் என்று காந்தியடிக்கு உத்தரவிட்டார். அந்த இடத்தை ஒரு கலையகரமாக மாற்றக்கூடிய அனைத்து வல்லமையும் பிஜேபிக்கு இருந்தது. ஆனால் அதை அவர்கள் அந்த இடத்தில் ஒரு கட்சி என்றுதான் இதை ராம்ஜி என்று அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை அழைப்பதற்கு மத்திய அரசோ பாஜகவோ என்றும் தயங்குவதில்லை. நல்ல திட்டங்கள் பிபிஜி என்பது விக்சித் பாரத், அதாவது ஒரு வலுவான ஒரு பாரதத்தை 2047 இந்த நமது பாஜக அரசு கொண்டு வரும் என்பதற்கான ஒரு விளக்கம் தானே தவிர ராம் என்பதற்கு ரோஸ்கான் அஜ்விகா மிஷன் என்கிறார்கள். அது என்னவென்றால் வாழ்வாதாரத்தை இந்த அர்ப்பணில் வாழக்கூடிய ஊரக பகுதிகளுக்கான உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தானே தவிர அதில் வேறு எந்த காரணம் கிடையாது. மகாத்மா காந்தியை இந்த தேசம் எவ்வளவு கொண்டாடுகிறதோ அதை போன்றுதான் பாஜகவும் மத்திய அரசும் இன்றும் கொண்டாடி வருகிறது. இதை தவறுதலாக திணிக்க பார்க்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த பெரும்பான்மை உள்ள நாட்டில் அதிக பெருந்தன்மையுடன் திகழ்ந்து வருவது புகழ் கொடுத்த முதலாளர் தவிர மற்றபடி இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு பெர்சன்டேஜும் கூட எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த தருணத்தில் இந்த மத்திய அரசு திட்டமானது காலத்துக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் நடத்தப்பட்டுள்ளது. அன்றைய காலகட்டத்தில் நம் தாய்மார்கள் வயல்வெளியில் மலம் கழிக்கின்ற சூழலில் இருந்தது. அதை தவிர்த்தவர் நரேந்திர மோடி தான். 12,000 ரூபாய்க்கு அனைவருக்கும் கழிப்பறை வசதியை தந்தார். ஆவாஸ் யோஜனா என்ற வீட்டு திட்டம் நான் 3 லட்சம் வைத்திருக்கிறேன், 2.25 லட்சம் அரசு மத்திய அரசு தருகிறது. ஒரு நல்ல வீடு 2 குழந்தைகளோடு வசிப்பதற்கு ஒரு வசிப்பிடத்தை உருவாக்கி கொடுத்தார். இது எந்த ஒரு பாஜக காரனுக்கும் அறிவிக்கப்பட்ட திட்டம் அல்ல. பூவத்தி லைன் என்று கூறுகிறார்களே, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து மக்களும் இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முதல் பாகத்தில் பயனடைந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த டிசம்பர் 31